ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்போவுமே என்னோடய சேனலில் வந்து செவ்வாய்க்கிழமை பூஜை, வெள்ளிக்கிழமை பூஜை அந்த வீடியோ மட்டும்தான் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட் டைமாக 2 நாள் நாங்கள் வந்து ஆன்மீக சுற்றுலா அப்படின்னு சொல்லலாம். அதாவது 2 நாள் டூர் போயிட்டு வந்தோம். அதை தான் வந்து வீடியோவாக உங்களுக்கு எடுத்திருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். இதில் நிறைய விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன். என்னோடய சேனலு, என்னோடய பக்தி வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எதுவுமே நான் எக்ஸ்ட்ராலாம் சொல்கிறதில்ல. என்னோடய கருத்து, என்னோடய அனுபவங்கள் இதை மட்டும்தான் இந்த சேனலில் நான் இந்த 2 நாள் 3 நாள் வீடியோ போடுவேன். பாருங்கள். எங்கே நாங்கள் போனோன்னா ராமேஸ்வரம் தான் போயிட்டு வந்தோம். அதாவது வந்து ஒரு 2 நாள் மட்டும்தான் டூர் பிளான் பண்ணி போயிட்டு வந்தோம். இந்த ராமேஸ்வரம் போகிற பிளான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 3 வருஷமாகவே இருந்தது. சரி போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. 3 வருஷமாக இருந்ததுன்றதை விட 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி வந்து ராமேஸ்வரம், மதுரை, அதுக்கப்புறம் ஒரு 2 3 ஊர்கள் வந்து டூராக போயிட்டு வந்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து ராமேஸ்வரம் வந்து எவ்வளோ முக்கியமான விஷயம், முக்கியமான இடம், அந்த கோவில் வந்து எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான ஒரு விஷயன்றது தெரியல. ஆனால் இப்போ வந்து இந்த 2 வருஷமாக என்னோடய பக்தி வந்து எனக்கு பக்தி நான் பண்ண நிறைய விஷயங்கள் வந்து கடவுள் வந்து எனக்கு காட்சி கொடுத்து என்ன சொல்கிறது, அதை காட்டி கொடுக்குறாரு. இதை நீ பண்ணிக்கோ, இதை நீ செஞ்சனா நீ அடுத்த நிலைக்கு போவ, உன்னோட குடும்பமும், உன்னோட ஆரோக்கியம், உன்னோட பொருளாதார சூழ்நிலை அப்படின்னு எல்லா விஷயத்துக்கும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நான் பண்ணுற பக்தியில் கடவுள் வந்து எனக்கு சொன்ன மாதிரி இருந்தது இந்த பயணம். நாங்கள் 2 நாள் தான் போனோம். காலையில் ஒரு 6 மணி போல் கிளம்புனோம். நாங்கள் ராமேஸ்வரம் கரெக்டாக ஒரு 6:30 மணிக்கெலாம் போய் ரீச் ஆகிட்டோம். வேறு எங்கேயும் நாங்கள் இந்த சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் நாங்கள் அங்கங்கே பிரேக் பண்ணி போனோம். 2 வேளை சாப்பிடணும் இல்லையா? காலையில் டிஃபனு, மதியானம் லஞ்சு, நைட்டு டிஃபன் வந்து நாங்கள் ராமேஸ்வரமே போயிட்டோம். அப்போ இந்த இடம் வந்து எங்கே இருக்குன்னா, நம்ம போகும்போது காலையிலேயே டிஃபன் சாப்பிட்டு ஒரு 7 7:30க்கெலாம் நாங்கள் வந்து டிஃபனை முடிச்சிட்டோம். ஏன்னா காலையில் 6 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். அப்போ வந்து டிராஃபிக்லாம் இல்லை, ஃப்ரீயாகவே ரோடு காலியாக இருந்தது. அதனால் வந்து ஈஸியாக போயிட்டோம். போகிற வழியில் தான் இந்த ஹோட்டலில் வந்து நாங்கள் வந்து டிஃபன் சாப்பிட்டோம். டிஃபன் ஓரளவுக்கு டிஃபன் நல்லாயிருக்கு. ஆனால் குவான்டிட்டி வந்து கம்மியாக தான் கொடுக்குறாங்க. விலையும் வந்து ரொம்ப கூட தான். அதாவது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆக மொத்தம் ரொம்ப சூப்பராக தான் சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். நீங்கள் வந்து பாருங்கள். இந்த இடம் வந்து எங்கே இருக்குன்னா, நம்ம வந்து ராமேஸ்வரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தேவிப்பட்டினம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த இடம் எதுக்காக அந்த இடம் வந்து ரொம்ப ஸ்பெஷலு அப்படின்னு சொன்னால், நவபாஷான நவகிரக சிலை வந்து அங்கே இருக்குது. அது வந்து ஒரு பரிகார ஸ்தலம்தான். அப்படின்னு அது பரிகாரம் பண்ணுறதுக்குனே இருக்கிற அந்த இடம். நாங்கள் போகும்போது வந்து ரொம்ப காலியாக இருந்தது, கூட்டம்லாம் யாரும் இல்லை. இங்கே போகும்போது ஒரு 4 மணி போல் ஆயிடுச்சு. அதாவது மத்தியானமும் இல்லை, ஈவினிங்கில் 2த்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு நேரத்தில் தான் நாங்கள் போனோம். பாருங்கள், இந்த மாதிரி பிரிட்ஜு மாதிரி கட்டி அதுக்கப்புறம் உள்ளே தான் வந்து நவகிரக சிலைகள் இருக்குது. இந்த இடம் வந்து எதுக்காக இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச கருத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பேசுகிறதுக்கு கொஞ்சம் திக்குது, என்னன்னு தெரில. ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுதா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் வந்து உள்ளே போனோம். உள்ளே போனவுடனே இந்த மாதிரி தான் இருக்குது அந்த இடம். பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே தான் இந்த இடம் இருக்குது. இந்த பரிகார ஸ்தலம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட சொல்கிறேன். கண்டிப்பாக இங்கே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ராமேஸ்வரத்தில் பிண்ட தர்ப்பணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வரணுமா. எங்களுக்கு வந்து தெரியாது. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சரி போகிற வழி தானே அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த இடத்துக்கு போனோம். பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது அந்த இடம் வந்து. நல்லா அந்த சுற்றி வந்து அந்த பிரிட்ஜு மாதிரி கட்டியிருக்காங்க. நடுவில் தான் இந்த நவகிரக சிலை இருக்குது. நாங்கள் போகும்போது மொத்தம் ஒரு 4 சிலையோ 5 சிலையோ மட்டும்தான் தெரிஞ்சுது. மீதியை ஒரு 2 3 வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கிடுச்சு. ஏன்னா இந்த பரிகார ஸ்தலத்தில் வந்து காலையில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ தண்ணி இருக்காதான். நாங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போதும் நாங்கள் இந்த மாதிரி பார்க்கல. அப்போ வந்து நைட் ஆகிடுச்சு, ஒரு 7 மணி ஆகிடுச்சு. அப்போ க்ளோஸ் பண்ணுற டைமில் தான் நாங்கள் போனோம். இந்த தடவை நல்லா வெளிச்சமாக இருக்க சொல்லவே போனோம். ஆனாலும் தண்ணி வந்து மூழ்கிடுச்சு.
ஒரு ஃபேமிலி வந்து அங்கே வந்து ஏதோ பரிகாரம் செஞ்சிட்ருந்தாங்க. அப்போ அங்கே இருந்த ஐயரை நான் கேட்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, நம்மளோட ஜாதகத்தில் நவகிரக தோஷம், நவகிரகத்தால் நமக்கு நிறைய இடையூறுகள் வருது அப்படின்ற இருக்கும்போது மட்டும்தான் இந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து காசு கட்டி டோக்கன் வாங்கி அதுக்கப்புறம் ஐயர் வந்து நம்மளோட சேர்ந்து இந்த நவகிரகத்துக்கெலாம் பூஜை பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு இன்னொருத்தர், அது உள்ள ஒரு ஐயர் செஞ்சிட்ருக்காரு பூஜை. இன்னொருத்தர் வெளியில் நின்றுட்டு இருந்தார். அவர் தான் எங்களுக்கு சொன்னார். சாதாரணமாக நம்ம வந்து போய் பார்க்க கொள்ள இருக்கிற விஷயத்துக்காக நம்ம வந்து அந்த பூஜையெல்லாம் செய்யக்கூடாதான். அது வந்து பிரசன்னம் பார்த்துட்டு இது இருக்கார் பார்த்திங்களா, முன்னாடி நின்றுட்டுருக்காரு, அவர் தான் சொன்னார். நம்ம வந்து ஜாதகத்தை நல்ல ஜோசியரை பார்த்து கொடுத்து அங்கே அவங்க சொல்லும்போது மட்டும்தான் இந்த இடத்துல வந்து இந்த பரிகார பூஜை பண்ணணுமா. நம்ம அங்கே போயிட்டோமே சரி காசை கட்டி பண்ணிவிடுவோம் அப்படின்லாம் பண்ணக்கூடாதான். அதே மாதிரி இங்கே வந்து இந்த பரிகார பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு தான் போகணும், வீட்டுக்கு தான் நேராக போகணும், வேறு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்றத சொன்னார். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதுக்குள்ளே இறங்கி காலை மட்டும் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் வந்துட்டோம். எதுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, நம்ம வந்து நம்ம நேரமே நல்லா தான் இருக்கும். ஆனால் நாமளாக ஒன்று நினச்சிக்கிட்டு நாமளாக ஒன்று செய்யும் போது அதனால் வேறு விதமான ஒரு விஷயமும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பிரச்சனையாக வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன். தயவுசெய்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிற ஒரு பரிகார ஸ்தலத்துக்கு போனோம்னாக்கா அங்கே இருக்கிற பரிகாரத்தை யாரும் பண்ணிடாதீங்க. நமக்கு நம்ம ஜாதகத்தில் நம்ம குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து நமக்கு பெரியவங்களோ இல்லை நம்மளோட இரத்த பந்தத்தில் இருக்கிறவங்களோ எதனா சொல்லும் போது அதுக்கப்புறம் நீங்கள் போய் அந்த மாதிரி பரிகார ஸ்தலத்தெல்லாம் செய்யுங்க. அதுதான் நல்லது. அதுதான் வந்து சரியான ஒரு முறையும் சொல்லுவேன். நமக்காக தெரிஞ்சதெல்லாம் செஞ்சிடாதீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பி ராமேஸ்வரம் உள்ளே போயிட்டுருக்கோம். போகிற வழியிலே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அதாவது கடலில் அந்த சில் காற்று வந்து காரில் போகும்போதே நல்லா ஜில்லுன்னு இருந்தது. இது வந்து இந்த தடவை வந்து நாங்கள் எங்கள் கார்லேயே போயிட்டோம் ராமேஸ்வரம். முன்னாடி வந்து ட்ராவல்ஸ் வச்சுட்டு போயிட்டுருந்தோம். அதனால் வந்து அப்போ வந்து நாங்கள் ரொம்ப ரசித்து பார்க்க முடியல. பட் இந்த தடவை எங்கள் கார்லேயே போனதுனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் மெதுவாக போகும்போது இந்த இயற்கையெல்லாம் அப்படியே ரசிச்சுக்கிட்டே போயிட்டோம். கடல் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நாங்கள் இது வரைக்கும் சென்னையில் இருக்கிறதுனால மெரினா பீச்சு, அதுக்கப்புறம் பெசன்ட் நகர் பீச்சு இப்படி தான் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நம்ம பீச் ஓரத்தில் ட்ராவல் பண்ணுறது இதுதான் எங்களுக்கு முதல் தடவை. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. நடுவில் அந்த ராமேஸ்வரம் உள்ளே போக போக அந்த இந்த பக்கம் அந்த ட்ரெயினில் போவாங்க இல்லையா, அது ரயில்வே ட்ராக் தெரிஞ்சுது. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனாலும் என்ன சொல்கிறது, அது ஒரு ஈவினிங் டைம்ன்னும் போது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் வந்து ஃபஸ்ட்டு டே தான் அது. நாங்கள் இங்கேருந்து அங்கே ரீச் ஆகிறதுக்கே 6:30 மணி ஆயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் வீடியோ வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். என்னோடய வீடியோஸ் பார்க்குற அத்தனை பேருக்கும் நடுவில் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். இது கண்டிப்பாக எல்லோரும் என்னோடய வீடியோஸ் பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இதில் இருக்கும், புரிஞ்சுப்பீங்க. முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க, நீங்கள் பேசுகிறது புரியல, சொல்கிற விஷயம் கரெக்டாக இருக்குது, ஆனால் ரொம்ப லென்த்தியாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து வியூஸ் போகும், டைமிங்கை வாட்ச் ஹவர் சேரும் அப்படின்றதுக்காகலாம் வந்து நான் வந்து வீடியோ போடல. ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னாக்கா அது வந்து முழுசாக சொல்லி முடிச்சிடணும். அரையும் குறையுமா சொல்கிறது அது யாருக்குமே யூஸ் ஆகாது. பேசுகிற எனக்கே அது தப்புன்னு தோணும். அது மாதிரி பேசக்கூடாது. ஒரு விஷயத்தை எடுத்தோம்னாக்கா அது கரெக்டாக முடிச்சுட்டு வச்சிடணும். புரியலன்றது எப்படி சொல்கிறாங்க நான் நினைக்கிறேன்னா, அவங்க வந்து இந்த விஷயங்கள்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க. சில விஷயங்களை பக்தியை பொறுத்த வரைக்கும், ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சின்ன வயசில் அனுபவிக்கிறதும் அப்போது அனுபவித்த அந்த விஷயங்களையே நம்ம முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நாங்கள் பாம்பன் பிரிட்ஜுக்கிட்ட வந்துவிட்டோம். இப்போ இது வந்து புதுசாக கட்டின பிரிட்ஜுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கார் போகுது அது அல்ல, அந்த பக்கம் இந்த ட்ரெயினில் போவாங்க இல்லையா, அந்த பிரிட்ஜு வந்து இப்போ தான் கட்டி முடித்தாங்க அப்படின்னு. நம்ம மோடி கூட வந்திருந்தார்ல, பிரதமர் மோடி வந்து ஓப்பன் பண்ணி வச்சார் இல்லைங்களா பாம்பன் பிரிட்ஜு. இந்த ட்ரெயினில் போகிறாங்களே, நான் இது வரைக்கும் ட்ரெயினில் போனதில்லை. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிகிட்ருக்கேன். கரெக்டாக பேசுகிறேனான்னு தெரியல. சரியாக வரலன்னா சொல்லுங்கள், நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த காரில் போகும்போது இந்த பக்கம் அந்த பக்கம் கடல் தெரிகிறப்போ ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது ரசிச்சுக்கிட்டே அப்படியே போயிட்டே தான் இருக்கும். கார் இங்கெல்லாம் எங்கேயும் நிறுத்தலை.
கடைசியாக கொஞ்சம் தூரத்தில் அந்த பிரிட்ஜு தெரியுது, அந்த இடத்துல மட்டும் நிறுத்துகிறேன் அப்படின்னாங்க. ஆனால் காற்று பயங்கரமாக வீசுது. நிறைய பேரும் நின்றுட்டு இருந்தாங்க காரில் வரவங்க. நாங்கள் என்றைக்கு போனோன்னா அமாவாசை கழித்து வர அந்த 3ஆம் பிறை வரும் இல்லைங்களா, அன்றைக்கி தான் போயிருந்தோம். புதன்கிழமை அன்றைக்கி நாங்கள் போனோம். கூட்டமே இல்லை ராமேஸ்வரத்தில். எல்லோரும் லீவு முடிஞ்சு அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் மறுநாள் காலையில் கொஞ்சம் வெள்ளிக்கிழமைன்னும் போது கூட்டமாக தான் இருந்தது. நாங்கள் அங்கே வியாழக்கிழமை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டோம். வியாழக்கிழமை ஈவினிங்கே இங்கே வந்துட்டோம். ஆனால் வெள்ளிக்கிழமை நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் ராமேஸ்வரத்தை விட்டு வெளியில் வரும்போது மக்கள்லாம் நிறைய பஸ்ஸு காரெல்லாம் எதிர்க்க போயிட்டு இருந்தேன். அப்போ நம்ம எதிர்க்கே போகும்போது அங்கே கூட்டம் அதிகமாக தானே இருக்கும். அதை தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பிரிட்ஜு தான் பாம்பன் பிரிட்ஜு. இப்போ ட்ரெயின் போகிறதுக்காக கட்டினாங்க இல்லையா, அந்த இடம். அப்படியே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஒரு ஷேரு. ஏதாவது புரியலன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். அந்த தேவிப்பட்டினம் போகும்போது நீங்கள் பரிகாரம்லாம் எதுவும் செஞ்சிடாதீங்க. ஜோசியம் பார்த்துட்டு அந்த ஜோசியக்காரர் சொன்னால் மட்டும் அந்த இடத்துல போய் அந்த பரிகார பூஜையை பண்ணுங்கள். தேவையில்லாமல் யாரும் செய்ய வேணான்றதை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகே, பாய், தேங்க்யூ. இது வரைக்கும் என்னோடய வீடியோஸ் பார்த்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.